Praise Lord Jesus Christ. In the day 2 of meditating on Psalm 40, இன்றைக்கு நம்ம 4வது வசனத்தை பார்க்க போறோம். Psalm 40 4th verse. Okay? சங்கீதம் 40 2ஆம் வசனம். அகங்காரிகளையும் பொய்யை சார்ந்திருக்கிறவர்களையும் நோக்காமல் கர்த்தரே தன் நம்பிக்கையாக வைத்திருக்கிற மனுஷன் பாக்கியவான். Blessed is that man who makes the Lord his trust and does not respect the proud nor such as turn aside to lies. இந்த இடத்துல நம்மளோட சூழ்நிலை நிமித்தம் அநேக நேரத்துல எல்லாமே எனக்கு தெரியும்னு இருக்கிற பெருமைசாலியா இருக்கட்டும், இல்ல பொய் சொல்கிறவர்களுக்கு நம்ம ஒரு ஒத்த வேஷம் போட வேண்டிய ஒரு சூழ்நிலை வரும் இல்ல. ஆனா அந்த இடத்துல அவர்களை சாராம கர்த்தரே தன்னுடைய நம்பிக்கையா வைத்திருக்கிற ஒரு மனிதனும் பாக்கியவான் என்று இந்த சங்கீதத்துல சொல்லப்படுது. சோ இன்றைக்கு கூட நீங்க வேலை ஸ்தலத்துக்கு போகலாம், இல்லைன்னா காலேஜ், இல்ல உங்களோட ஃப்ரெண்ட்ஸ், எப்படிப்பட்ட சர்க்கிள் மத்தியில கூட நீங்க போயிட்டு வரலாம். பட் ஆல்வேஸ் ரிமெம்பர், உங்களோட நம்பிக்கை கர்த்தரா மாத்திரமே இருக்கணும். கர்த்தரே உங்களோட நம்பிக்கையா இருக்கும்போது your life will be blessedங்க. அந்த blessing எப்படிப்பட்டதா இருக்கணும், இந்த உலகம் உங்களுக்கு கொடுக்கறதை காட்டிலும் அந்த blessing it will be eternal. அது ரொம்ப பியூட்டிஃபுல்லா நிலை நிற்கும்படிக்கு ஒரு ஆசீர்வாதத்தை கர்த்தர் உங்களுக்கு அவர் கொடுப்பார். சோ இன்றைக்கு கர்த்தர் உங்களுக்கு சொல்றது என்னன்னா, யாரையும் எந்த ஒரு பெருமைசாலியோ, எந்த ஒரு பொய் சொல்கிறவர்களையோ, தவறான வழியில போறவர்களையோ, எந்த ஒரு மனிதனையோ, எந்த ஒரு ரிசோர்ஸ் பணத்தை எதையும் நம்பாதீங்க. கர்த்தர் அவரை நீங்க நம்பும் போது உங்களோட வாழ்க்கை ஆசீர்வாதமா இருக்கும். அந்த ஆசீர்வாதத்தை யாராலையும் பறித்து கொள்ள முடியாது. யோபு கர்த்தருடைய பார்வைக்கு நீதிமானார்னா, சத்ருவானவன் யோப அந்த இடத்துல டெஸ்ட் பண்ணும் போதும் கர்த்தர் யோபுக்கு ரெட்டிப்பான நன்மையா ஆசீர்வாதங்களை கொடுத்துட்டாருல்ல. கர்த்தர் அப்படியே யோப கைவிட்டுல. சோ நீங்க எப்படிப்பட்ட சூழ்நிலையில கூட நீங்க கர்த்தரையே நம்பி இருந்தீங்கன்னா, கர்த்தரையே உங்களோட நம்பிக்கையா வைத்திருந்தீங்க அப்படின்னா உங்களோட வாழ்க்கை ஆசீர்வாதமா இருக்கும். ஆமென். God bless you.